ஹாய் 10 இட்லி கொடுத்தா கூட பத்தாதுன்னு சொல்கிற அளவுக்கு டேஸ்டான ஒரு சட்னி தான் கத்திரிக்காய் கடையல். கொங்கு நாட்டோட பெருமைன்ட்டு இந்த சட்னியை சொல்லுவாங்க. வாங்க அது ஈஸியாக எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 15 சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, 2 வரமிளகா, கூடவே 3 பல் பூண்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் 4 கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதையும் எடுத்து இதில் சேர்த்து ஒரு பச்சை மிளகாவையும் கீறி போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். அது கூடவே 2 பெரிய தக்காளி அதையும் இது கூடவே சேர்த்து கூடவே கொஞ்சம் உப்பையும் போட்டு கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சாம்பார் தூள், நீங்கள் மிளகாத்தூள் காரம் உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லாமல் இருந்தால் இதே போதும்னாலும் ஓகே. அதுக்கப்புறம் நம்ம இதை குக்கரை மூடி போட்டு நல்லா மூடி வெறும் 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா கத்திரிக்காயும் தக்காளியும் சீக்கிரமாக வெந்துடும், கூடவே உருளைக்கிழங்கும் வெந்துடும். அது வெந்து நம்ம இந்த விசில் போனதுக்கப்புறம் இதை எடுத்து உங்ககிட்ட மற்ற இல்லாட்டினா கடைசியில் ஏதாச்சும் இருந்தால் அதை எடுத்து நல்லா கடைஞ்சி விட்டுருங்க. இந்த டைமில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கொதிக்கிற டைமில் ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூளும் அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் சூடாக இட்லி கூட இல்லாட்டினா மொறுன்னு தோசை கூட பரிமாறி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்க, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.